இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பறையத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை உண்டு, ஒருத்தரை முன் வச்சுருப்போம். என் தகப்பன் தான், என் தாய் தான் முன்னாடி, என் சகோதரன் தான் அப்படின்னு வச்சு அன்னைக்கு வச்சுருப்போம். நம்ம முன்பாக வச்சு அவங்கள தான் நம்பி வாழ்ந்துருப்போம். மனைவியை கணவன், பிள்ளையை, பெற்றோர்கள் அப்படி வச்சு நம்ம முன்பாக வைத்து பொருள் மேலே எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு விருத்தியாக இருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது புறத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தது. பாதுக்காக தாவீது எப்பொழுதும் அவர் துதியாக அவர் வாயிலே இருந்துதான். எப்போ கேட்கும் போதெல்லாம் விடுதலை, எப்போ கேட்கறதும் ஆசீர்வாதம். ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கா, அவருடைய பக்கத்துலேயே என்ட்டாருங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காருங்க. அவர் பிறந்தநாள் வருது, வந்த உடனே யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாரி கொடுக்குறாரு. அது கொடுக்குற காலத்தில் அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எல்லோரும் ஒரு பொருள் கேட்குறாங்க, எல்லாருக்கும் அவர் வாரி கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பையன் வந்து கேட்குறாப்புல, உனக்கு என்னப்பா வேணும், எல்லாருக்கும் வாங்கிட்டாங்க, நீ மட்டும் ஏன் நிற்கிறேன்னு கேட்டுக்கும்போது அவர் சொல்கிறாராம், நீ உனக்கு என்ன வேணும்னா நீயே எனக்கு வேணும்னு கேட்டாராம். அதே போல் நீயே வேணும்னு சொல்லும்போது அந்த இயேசு கிறிஸ்து அவரே அவர்கிட்ட வந்துட்டுனா, இங்கே இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தானே சொந்தம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே அந்த வாஞ்ச விருப்பம் இருந்தது பற்றியா. அதே போல் தான் கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தாங்க. எப்பொழுதும் அவர் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது புறத்தில் இருக்கிறபடினால எந்த காரியமும் என்னை அசைத்து பார்க்காதுன்னு தாவீது சொல்கிறார். ஏன்னு சொன்னால், ஆடும் பின்னாடி அலைந்திருந்த வனாந்தரங்களை திரிந்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். ஏன்னா இயேசுவை அவர் நம்பினார். நீங்களும் நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.